மாலதியின் கல்யாணம் நேர்மாறாக இருந்தது. வழக்கமாக கல்யாணத்துக்கு பிள்ளை வீட்டார் கைவீசி கொண்டுதான் வருவார்கள். சத்திரத்துக்கு அவர்கள் வந்து இறங்கினது மட்டும்தான் தாமதம். அவர்களை தேடிக்கொண்டு சொஜ்ஜி பஜ்ஜி காப்பியெல்லாம் வர ஆரம்பித்துவிடும். இப்படி கல்யாணத்தில் ஆரம்பித்து கட்டு சாதம் வரை அவர்கள் ஒரு துரும்பை கூட எடுத்து போட மாட்டார்கள். பொதுவாக எல்லா கல்யாணங்களிலும் பார்க்குற நிகழ்ச்சி தான் என்றாலும் மாலதி கல்யாணத்தில் இப்படி எதுவுமே நடக்கவில்லை. இதற்கு நேர்மாறாகத்தான் நடந்தது. மாலதியின் அப்பா பர்ஸை திறக்க சந்தர்ப்பமே ஏற்படவில்லை. காரணம், எல்லா செலவுகளையும் பிள்ளை வீட்டாரை ஏற்றுக்கொண்டனர். ஓடியாடி அனைவரையும் அவர்களை கவனித்தார்கள். நிமிஷத்துக்கு நிமிஷம் காஃபி சாப்பிட்டாச்சா சார் என கேட்ட உபசரிப்பு. மாலதிக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படியும் கூட நடக்குமா என தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டாள். மாப்பிள்ளை ராகவன் ராஜகுமாரன் மாதிரி இருந்தான். பேங்கில் வேலை, அப்பா இல்லை, சம்பந்தி அம்மாள் மட்டும்தான். மாமியார், அடியே குழந்தை, உன் மாமியார் சாதாரண மனுஷி அல்ல, தெய்வம் டி. மாலதியின் அப்பா ஆனந்த கண்ணீர் வடித்தார். தன்னை சேர்ந்தவர்களை மட்டுமல்லாமல் பெண் வீட்டாரை சேர்ந்தவர்களுக்கும் தேங்காயுடன் தாம்பூலம் கொடுத்து கௌரவித்தார்கள். அருமையான கல்யாண விருந்து, வயிற்றை நிறைக்க அழகான கணவன், தங்கமான மாமியார், இவர்களை பற்றிய பெருமை மனத்தை நிறைக்க சந்தோஷமா, பெருமிதமா, ஆச்சரியமா கலந்த கண்ணீரா என இப்படி எதுவுமே புரியாத நிலையில் மாணவி திகைத்து போல் இருந்தாள். அன்று மாலை 3 மணி இருக்கும். கல்யாண சாப்பாடு சாப்பிட்ட களைப்பு தீர கிடைத்த இடத்தில் தங்களது உடலை கிடத்தி ஹாயாக ஒரு தூக்கம் போட்டவர்கள்தான் அப்பொழுதுதான் எழுந்து சூடான காப்பியை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். தற்செயலாக மாமியார் இருந்த அரை பக்கமாக வந்த மாலதி உள்ளே தன் மாமியாருடன் யாரோ பேசி கொண்டிருந்ததை கேட்டு அப்படியே துணுக்குற்றிருந்தாள். கல்யாணத்தை அமர்க்கலமாக நடத்திட்டீங்க, எந்த பேச்சும் இல்லை. ஆமாம், உன் பையனுக்கு முதல்ல பார்த்த பொண்ணு தான் என் பையன் பார்த்தான். நான் அவனுக்கு நல்ல இடமா பெண் பார்த்து கொண்டிருக்கேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டான். அவன் பேங்க்கில் வேலை செய்யும் யாரோ கிறிஸ்துவ பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேனா. அவ்வளவுதான், எனக்கு மாரடைப்பே வந்துடுத்து. இதுக்காகவா இவனை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம்னு நினச்சி உடைஞ்சு போயிட்டேன். நான் 10 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். அப்புறம் அவன் காலில் விழாத குறையாக அவனை கெஞ்சினேன், தயவு செய்து இப்படி எதுவும் பண்ணிடாதடா, என் மானத்தை வாங்கிறாத என. அந்த கிறிஸ்தவ பெண்ணை மறந்துடு, அப்புறம்தான் இந்த பொண்ணை நிச்சயம் பண்ணேன். அவன் வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொன்னான். வரதட்சணை என்ன, கல்யாண செலவு கூட பெண் வீட்டாருக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன். எப்படியோ அந்த கிறிஸ்தவ வச்சு பின்னால் ஓடாமல் அவன் மனசை மாற்றி என் வயிற்றுல பாலை வாத்தார் அந்த பகவான். அதற்கு மேலும் எதுவும் கேட்க பிடிக்கவில்லை மாலதிக்கு. தனது அறைக்குள் நுழைந்து குப்புறப்படுத்தி கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள். அவள் கண்ணமே சிவந்து போகும் அளவுக்கு அழ ஆரம்பித்து விட்டாள். எப்படி இப்படி ஆனது? எல்லாமே இவ்வளவுதானா? பிள்ளையின் இந்த காதல் விளையாட்டை மறைக்கத்தான் இந்த கல்யாண செலவை இவர்களே ஏற்றுக்கொண்டார்களோ? சற்று பழசாகி போன துணிகளை தள்ளுபடி விலையில் வியாபாரம் செய்வதைப் போல ரிப்பேட்டில் கிடைத்த ராகவனை நினைக்க குமட்டி கொண்டு வந்தது அவளுக்கு. காதலிக்க ஒருத்தி, கல்யாணத்துக்கு வேறொருத்தியா? இப்படி இரட்டை வேடம் போடும் மனிதருடன் நீ எப்படி காலம் தள்ளுவது? இதை உடனே அப்பாவிடம் சொல்லிவிட வேண்டும். விருட்டென எழுந்து அப்பா இருந்த அறைக்குள் நுழைந்தாள். அவர் கட்டின் மேலொன்றில் சாய்ந்து கொண்டிருந்தார். கண்களை மூடியவாறு ஒரு கோழி தூக்கம். கல்யாணம் எதிர்பார்த்ததை விட நன்றாக நடந்து முடிந்ததற்கான ஒரு நிம்மதி அந்த முகத்தில் தெரிந்தது. நன்றாக பரீட்சை எழுதிய மாணவனின் திருப்தி அவரது முகத்தில் காணப்பட்டது. இந்த நிம்மதியை நாம் ஏன் நமக்காக குலைக்க வேண்டும்? இன்றைய இரவு தனக்கு ஒரு வித்தியாசமான இரவு. பாவம் அப்பா, அவரும் இன்று இரவுதான் நிம்மதியாக தூங்கப் போகிறார். அவரை கஷ்டப்படுத்தணுமா? உள்ளே போனவள் மௌனமாக வெளியே வந்து விட்டாள். அதுக்கு பிறகு யாரோ ஒருவர் அவளை கேட்டார்கள், ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? என்ன ஆச்சு உனக்கு? கல்யாண பொண்ணு, இப்படி நீ அசடு வழியிறியே. அன்று இரவு ராகவனும் அதையே தான் கேட்டான். ஏன் என்னவோ போல் இருக்கா? உடம்பு எதுவும் சரியில்லையா மாலதி? லேசா தலைவலிக்குது, கூடவே மனசுந்தான். பின்னதை மனதுக்குள் சொல்லி கொண்டாள். அப்படியானா தலைவலி மாத்திரை சாப்பிட்டு நீ பேசாம தூங்கு. எப்படி இவரால் இயல்பாக இவ்வளவு பேச முடிகிறது? மாலதிக்கு ஆச்சரியம்தான். ராகவன் வெளியே வந்து ஒரு தலைவலி மாத்திரையுடன் மீண்டும் உள்ளே சென்று அவளிடம் கொடுத்தான். இதை சாப்பிட்டு அந்த பாலையும் சாப்பிட்டு படுத்துக்கோ. ஒரு தூக்க தூங்கினால் எல்லாம் சரியா போயிடும். மாத்திரையை வாங்கி மேசை மீது வைத்தாள். அவளே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் ராகவன். இதோ பார் மாலதி, உனக்கு என்ன ஆச்சு? தலைவலிக்குதுன்னு சொல்றா, ஆனா மாத்திரை கொடுத்தா அதை மேஜை மீது வைக்கிற. ஏன் இப்படி? மாலதி மௌனமாக அவனையே நிமிர்ந்து பார்த்தாள். தன் அழகான மனைவியை அவனும் பார்த்தான். நீ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, எதுனாலும் தயங்காம சொல்லு மாலதி. ஒன்றும் இல்லை, இந்த கல்யாணம் அடுத்து என் விஷயத்தை எப்படி ஆரம்பிப்பதுன்னு புரியாமல் மாலதி குழம்பினாள்.
ஓ, உன் கவலைகளுக்கெல்லாம் இதுதான் காரணமா? கலகலவென சிரித்தான் ராகவன். அப்பளுக்கிதாத அவன் சிரிப்பில் அவளே ஒரு கணம் மயங்கி போனாள். உன் கவலை நியாயம்தான் மாலதி. என்னடா இவன் வரதட்சணை தான் கேட்கவில்லைனா அப்பளுக்கல்லாத இப்படி அப்பட்டமா இருக்கேன்னு நீ தானே பார்க்குற? உன் கவலைக்கு கல்யாண செலவையும் இவனே ஏற்கிறான். இப்படிப்பட்ட இவனுக்கு உடம்பில் ஏதாவது தீராத நோய்க்கு இருக்குமோன்னு சந்தேகப்படுறியா? நீயே கூட்டிகிட்டு போகிற எந்த டாக்டரிடம் வேண்டும்னாலும் என் உடலை பரிசோதித்து பார். ராஜாவாட்ட இருக்கிறவங்கள பார்த்து நான் ஏன் சந்தேகப்பட போகிறேன் என இப்படி சொல்லிவிட்டு வெக்கத்தில் சட்டென தன் நாக்கை அவளை கடித்து கொண்டாள். சிறிது நேரம் இருவருக்குள்ளே ஒரு மௌனம். எதுவும் பேசவில்லை. அப்படின்னா நான் வரதட்சணை வாங்கக்கூடாதுங்கிறது ஒரு லட்சியமாக கொண்டிருப்பது தான் காரணமா? இந்த லட்சியம் மட்டும்தான் காரணமா? இல்லை உங்கள் அம்மா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் காதலிச்சு அந்த கிறிஸ்தவ பெண்ணை கைவிட்டதுக்கு பிராயச்சித்தமாக இந்த கல்யாண செலவை நீங்களே ஏற்றுக்கொண்டீங்களா? ஓ, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சா மாலதி? நானே உன்கிட்ட சமயம் வரும்போது சொல்லலாம்னு நினச்சேன். சரி இரு, இப்போவே சொல்லிடுறேன். என்னை வளர்த்து ஆளாக்கின என் அம்மாவுக்கு நான் ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணும்னு நினச்சேன். அவங்களுக்கு மற்ற பொண்ணை போலவே தன்னோட மருமக சீர்சனத்தையோட வரணும்னு தான் ஆசை. அவங்களது இந்த ஆசை தவறானது. நான் அதுக்காக என் அம்மாவிடம் வாதாட நான் விரும்பலை. காரணம், தன்னை மதிக்கவில்லைன்னு அவங்க நினச்சி வருத்தப்பட ஆரம்பிச்சிருவா. அப்படியே ஒரு நிர்பந்தத்துக்காக ஒப்புக்கொண்டாலும் மருமக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறைமுகமாக குத்தி காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவளது இந்த சீர்பைத்தியத்தினால் 2 இடங்கள் பேச்சுவார்த்தையினால் நின்று போயிருச்சு. பிறகுதான் என் அம்மாவுக்கு என் பேங்க் காதலியை பற்றின விஷயம் தெரிஞ்சுது. இந்த அதிர்ச்சியை அவங்களால தாங்கி கொள்ளலை. ஹார்ட் அட்டாக் வந்து 10 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் என் கையை பிடிச்சு கொண்டு கெஞ்சினாங்க. பிறகுதான் உன்னை நாங்கள் பெண் பார்த்தோம். நான் வரதட்சணை கூடாதுன்னு சொன்னேன். வரதட்சணை என்ன, கல்யாண செலவே நம்மளோடது தான் என்று எங்கள் அம்மா சொன்னாங்க. என் அம்மாவின் இந்த முழுமையான காரணம் என் மானசீக அந்த கிறிஸ்தவ காதலி தான். மானசீக காதலியா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலைன்னு மாலதி கேட்டாள். பின்ன இல்லாத ஒரு பெண்ணை மானசீகமாக தானே கற்பனை செய்ய வேண்டும். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? மாலதியின் மனதில் பழைய உற்சாகம் பொங்க ஆரம்பித்தது. அக்னி சாட்சியாக நான் தொட்டு தாலி கட்டிய என் மனைவி மீது ஆணையாக சொல்கிறேன், எனக்கு எந்த காதலியும் கிடையாது. மாலதியின் தலை மீது கையை வைத்து சொன்னான் ராகவன். அந்த கையை அப்படியே அவள் சேர்த்து பிடித்து கொண்டாள். இந்த மானசீக காதலி மீது உனக்கு கோபம் இல்லையே? மானசீகமாக கூட நீங்கள் இனிமேல் யாரையும் நினைக்கக்கூடாதுன்னு என மாலதி வெக்கப்பட்டு சிரித்தாள். அசடே அசடே, நான் நினைக்க மாட்டேன். ஆனால் எங்கள் அம்மாவை பொறுத்தவரை அவள் அதான். அந்த மானசீக காதலி இன்னும் கொஞ்ச நாட்கள் இருக்க வேண்டும், சரியா? பாவங்க உங்கள் அம்மா. ஐயோ, எங்கள் அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது. ஏதாவது ஏடா கூடமாக உளறி வச்சிடாத. அடுத்த நிமிஷமே உனக்கு நீண்ட ஒரு சீர்லிஸ்டே வந்துடும். அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு போயிடும். அப்போ நீ தான் கஷ்டப்படணும்னு அவனும் சிரித்தான். மாலதி வெக்கத்தில் தலை குனிந்தாள். அப்புறம் என்ன, அவங்க 2 பேர்த்துக்கும் இனி ஜாலியான லவ் மோடு தான். நண்பர்களே, லவ் பண்ணலாம், தப்பில்லை. அதுக்காக பெற்றோர்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. வரதட்சணை வாங்குறதும் தப்பு தான். முடிந்த அளவு சந்தோஷமாக வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கணும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.